ஏ முருகா, கஸ்டமர் பாரு, நான் பக்கத்தில் மார்க்கெட் வரையும் போயிட்டு வரேன். அண்ணா ஒரு ஆம்லேட்ண்ணே. சரி. வாங்கண்ணா வைங்கண்ணே. டேய் இங்கே உட்கார். ப்ராஜெக்ட்னு சாவடிக்கிறானுங்கடா. உனக்கு எது வேணாப்பா? வேணாண்ணா. அண்ணா இன்னொரு ஆம்லேட்ண்ணே. நீ போய் இலைய எடுத்துட்டு வாங்க போங்க, நான் பார்த்து முடிச்சிட்டேடா ப்ராஜெக்ட். டைம் என்ன? 9:10. என்னப்பா ரஞ்சித், எப்படி இருக்கிற? இருக்கண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? கீரம்பா. தம்பி யாரு? சித்தப்பு. கோச்சிக்காதரா. என்ன சாப்பிட்றீங்க? வழக்கம் போல தானே, 3 தோசை. மாமா உனக்கு? 3 தோசை. அண்ணா தேங்காய் பூ சட்னி. எத்தார. அண்ணா 1 கிலோ போயிட்டு வந்தாச்சா? இல்லைப்பா. ஏண்ணா எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு சொல்கிறவர் இந்த மாதம் திருவிழா வரையே போயிட்டு வரலாம்ல? வேலைக்கு இதுப்பா. இப்போ தான் என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணேன். அதுக்கு பேங்க்கில் ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கினேன். அதை கரெக்டாக டியூ கட்டணும்ல. நான் பாட்டுன்னு கோயிலுக்கு வரலன்னு சுற்றினா அப்புறம் டியூ நின்று போச்சுன்னு வச்சுக்க, பேங்க்காரன் என் வீட்டு வாசலில் வந்து நிற்பான். மச்சான், அவர் தெரியுமா உனக்கு? சரிடா, ரெகுலராக இங்கே வந்து தான் சாப்பிடுவேன். நல்ல பழக்கம். நீ சாப்பிடு. உனக்கு எது வேணுமா? போதுண்டா. ஹே ரஞ்சித், பாடுறா, இங்கே எவனோ ஒரு பைத்தியக்காரன் டேப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே விட்டு போயிருக்கான். முட்டாள் முட்டாள். ரவி முட்டாள் தான் பண்ணியிருப்பானா? அறிவாளி கூட அவசரத்தில் மறந்துருப்பான்ல. இருக்கலாம். இந்தாங்கண்ணா. வாங்கப்பா. தேங்க்ஸ்ண்ணே. ரவி உள்ள ஒரு கவனிச்சு என்ன சொன்னார்னு? என்னடா சொன்னார்? அவங்க ஊர் கோயில் திருவிழாவுக்கு போகலையான்னு கேட்டதுமே வேலை இருக்குப்பா போகலன்னு சொன்னார்ல. இல்லை, புரியலடா. அவர் கவனிச்சல்ல, எவ்வளோ பயபக்தியான ஆள். கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தோம். கோயில் திருவிழாவுக்கு போகலையான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்? இல்லைப்பா வேலை இருக்குது. அதான் ரவி, புரியுதா? ஓகே. ஏய், பேகை மறந்து வச்சிட்டேன்டா, எடுத்துகிட்டு வந்துடுறேன்.